Hi friends, welcome to Flames to Fashion. Today, day 90, 100 days challenge, blouse design from Kavi's wardrobe. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த சில்க் காட்டன் saree தான். இது காட்டன் saree ப்ளஸ் சில்க் saree ரெண்டுமே கலந்தது இந்த saree. இந்த saree பார்த்திங்க அப்படின்னாக்க உங்களுக்கு என்ன கலர் சொல்கிறது, வாடாமல்லி கலர், அதிலே கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இந்த saree உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இதில் டிசைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா இது மாதிரி புடவை ஃபுல்லாகவுமே வந்து இந்த மாதிரி ஜரி ஓடி இருக்கும் உங்களுக்கு. இந்த டெம்பிள் அந்த மாதிரி டெம்பிள் அது உள்ளே வந்து மாங்காய் டிசைன் அப்படின்ற மாதிரி ஓடி இருக்கும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த லோட்டஸ் வித் கொடி டிசைன் வந்து உங்களுக்கு ஓடி இருக்கும். saree ஃபுல்லாகவுமே இதே டிசைனில் தான் இருக்கும் உங்களுக்கு. முந்தி வந்து கிராண்ட் ஒர்க்கில் இருக்கும் பாருங்கள், தெரியுதுங்களா? முந்தி பார்த்தோம்னாக்கா உள்ளே போயிடுச்சு என்னன்னு தெரியல. முந்தி வந்து அந்த மாங்காய் டிசைனில் போட்டு பெரிய டிசைனாக நல்ல கிராண்ட் டிசைனாக இருக்கும் முந்தி உங்களுக்கு. இது ஆக்சுவலி காட்டன் saree தான், பட் சில்கில் காட்டன் saree இது உங்களுக்கு. இதில் இந்த கலரும் டிசைனுமே எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணதுனால நான் இந்த saree நான் எடுத்தேன். இந்த சாரீக்கு ஒன்றும் நான் பெருசாக ஒர்க் பண்ணலை, நான் பேட்ச் வாங்கி வச்சுருந்தேன் அந்த சமயத்தில். அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் கொடுத்து, ரெடிமேட் பேட்ச் இருந்துச்சு இல்லைங்களா, அதை கொடுத்து நான் வந்து இந்த டிசைன் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேனாக்கா, யூனெக் வச்சுட்டேன். இது வந்து ஃபுல்லாக ஒரு பேட்ச், இது ரெண்டுமே வந்து இந்த saree கலர்லேயே கிடச்சிச்சு. அப்புறம் ஒன்று வந்து ஒரு கோல்டன் கலர் நடுவில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக திரும்ப இந்த ரெண்டு பக்கமும் வச்சு அதை கவர் பண்ணுறதுக்காக லேஸ் ஒர்க் கொடுத்துருக்குறோம். இது பார்த்திங்க அப்படின்னாக்கா கடைகளில் விற்கும் இல்லைங்களா ரெடிமேட் பேட்ச்சு, பார்க்க அதே மாதிரியே ஒரு டிசைனில் வந்துருச்சு. இது வந்து உண்மையை சொல்ல போனாக்கா நான் டிசைனர் ப்ளவுஸ் அப்போ நான் தைக்க ஆரம்பிக்கலை. ஜஸ்ட்டு இந்த பேட்ச் எனக்கு கிடச்சதுனால அதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசித்தப்போ வந்தது தான் இந்த டிசைன். கைக்கு நான் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன், நார்மலாக தான் விட்டுருப்பேன். பட் ஹேங்கிங்ஸ் மட்டும் கைக்கு கொடுத்துருப்பேன், சாரீக்கு மேட்சாக ஹேங்கிங்ஸ் கொடுத்துருப்பேன். இது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃப்ரண்ட்டில் எம்டியாக விட வேணான்னு சொல்லிட்டு கிராஸில் வந்து இந்த கலருக்கு கோல்டு கலருக்கு மேட்ச் ஆகிற லேஸ் வச்சு கிராஸில் அடிச்சிருப்பேன். இதுக்கு வந்து நான் டை நாட் வைக்கலை, அதான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து நான் அப்போ தைச்சது. எப்படியும் ஒரு 8 வருஷம் இருக்கும் நான் தைச்சி இந்த ப்ளவுஸ் தைச்சி. ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குது, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்ச் கிடச்சதுன்னா யார் வேணாலும் நீங்கள் பண்ணலாம், எந்த ப்ளவுஸுக்கு வேணாலும் நீங்கள் பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த டிசைன் எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது போல் பேட்ச் ஒர்க் டிசைன் உங்கள் ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இன்னும் ப்ளவுஸ் டிசைன் ஐடியாவுக்கு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.